ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பொரியல் செய்யணும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நன்மைகள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அது எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கணும். நல்லா கோல்டன் கலரில் ஆகணும். இந்த முருங்கைக்காய் சீசனில் நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நான் முருங்காய் உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்கு முக்கியமாக தேவையானது தண்ணிங்க. அதனால் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கணும். பார்த்திங்களா, இப்போ அந்த மஞ்சத்தூள் நல்லா எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. அந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டாக நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்களா நம்மளுடைய முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்த்திங்களா, அப்படியே எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. இது சாப்பாட்டுக்கு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் அந்த உருளைக்கிழங்கோட சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம ஐக்கானில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அடுத்து டாட்டா பை.